தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை எப்பொழுதும் உண்டாவதாக. ஜீவ வார்த்தை என்கிறதான இந்த நிகழ்ச்சியின் மூலம் சில நிமிடங்கள் ஒரு சிறு செய்தியை உங்கள் மத்தியிலே கொண்டு வருவதற்கு தேவன் எனக்கு தந்த கிருபைக்காக அவருக்கு எப்பொழுதும் துதிகன மகிமை உண்டாவதாக. ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே நாங்கள் நேற்றைய தினத்திலே ஆண்டவருடைய அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் தேவனுடைய அன்பினால் எங்களை நிறைக்கிறார், ஊற்றுகிறார். அந்த அன்பு எங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறது, அந்த அன்பை பெற்றுக்கொண்ட நானும் நீங்களும் அந்த அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழுகிறோமா என்பதை பார்த்தோம். தொடர்ந்தும் 6வது வசனம், 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். அன்றியும் நாம் பலனற்றவர்களாயிருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மில் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். ஆண்டவராகிய தெய்வம் எப்படியாக அவர் எங்கள் மேலே அன்பு வைத்திருக்கிறார் என்பதை விளங்க பண்ணினார் என்பதை குறித்து பவுல் இங்கே சொல்லுகிறார். எப்ப அவர் எங்கள் அன்பு கூர்ந்தாராம், 6வது வசனம், பலனற்றவர்களாய் இருக்கும் போதே, அக்கிரமக்காரராக இருக்கும் போதே, அங்கே பாவிகளாய் இருக்கும் போதே இயேசுவை, சொந்த குமாரனை எங்களுக்காக கொல்ல கொடுத்து அந்த அன்பை தெய்வம் காட்டுகிறாரே, அந்த அன்பினை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஊட்டி இருக்கிறாரே என்று இங்கே சொல்லுகிறார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிற அரிது, நல்லவனுக்காக ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். பாருங்க, அதுக்கு தகுதியே கிடையாது எங்களுடைய வாழ்க்கையில. அதுக்கு நாங்க பாத்திரவான்களே கிடையாது. அதான் கிருபை. இதுதான் கிருபை. அந்த அன்புக்கு, அந்த ரட்சிப்புக்கு, அந்த தேவனுடைய அந்த இரத்தத்துக்கு, அந்த இயேசுவுக்கு, அந்த ஆவியானவரை பெற்றுக் கொள்வதற்கு கொஞ்சம் கூட என்னிலே உங்களின் தகுதி கிடையாது. கொஞ்சம் கூட அதுக்கு நாங்க பாத்திரவான்கள் கிடையாது. ஆனாலும் அந்த நிலைமையிலும் அவர் எங்கள் மீது வைத்த அந்த அன்பை தன்னுடைய குமாரனை கொல்ல கொடுத்து, அவருடைய இரத்தத்தை சிந்த வைத்து, அவரை அவமானப்படுத்தி, பாடுகள், துன்பங்கள், கண்ணீர்களுக்குள்ளாக அவரை அனுமதித்து எங்களுக்காக தன்னுடைய சொந்த குமாரன் இப்படியெல்லாம் அவர் அந்த காரியங்களுக்குள்ள நடத்தினாரே, எங்கள் மேல வைத்த அந்த அன்பின் நிமித்தம், அந்த அன்பை பெற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்ற நாங்க யார் மேல நாங்க யாரை நேசிக்கிறோம்? நாங்கள் இப்படியாக ஒதுக்கப்பட்டு தகுதியில்லாதவர்களையும், பாவிகளாய் இருக்கிறவர்களையும், புறக்கணிக்கப்பட்டவர்களையும் நேசிக்கிற இருதயம் எங்களுக்கு இருக்கா? அல்லது சபைகள்ல, சொந்தங்கள்ல எங்களை நேசிக்கிறவங்களை மட்டும் நேசிச்சு கொண்டு, எங்களை அழைக்கிறவங்களை மட்டும் அழைச்சு, எங்களை விசாரிக்கிறவங்களை மட்டும் விசாரிச்சு, எங்கள அன்பு கூறுங்கிறவங்களை மட்டும் அன்பு கூர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? தேவனுடைய அன்புக்கும், தேவன் எங்களிடத்தை எதிர்பார்க்கிற அன்புக்கும், நாங்க காட்டுகிற அன்புக்கும் உள்ள வித்தியாசம் வழங்குகிறதா? இங்க கிறிஸ்தவத்துல ஒரு பரிதாபமான நிலைமை. ஒருத்தன் பாவத்துல விழுந்துட்டா, ஒரு பலவீனத்துல விழுந்துட்டா, அவன் அப்படியே எல்லாரும் சேர்ந்து ஒதுக்கி
தள்ளி மீண்டும் எழும்பாதபடி அவனை புறக்கணிச்சு அவனை பற்றி தேவையில்லாம கதைச்சு இப்படி காரியங்களை செய்கிறது தான ஒரு அன்பு வாழ்க்கை தான் நாங்க வாழ்ந்தோன்றோம். இது தேவனுடைய அன்பு அல்ல. இது தேவனுடைய அன்பு அல்ல. அன்பு அல்ல. அன்பு சகலத்தையும் மன்னிக்கும், தாங்கும், சகலத்தை மூடும், மறைக்கும் என்பதாக நாங்க பார்க்கணும். எங்களுடைய அன்பு எப்படி இருக்கு? ஒருத்தரை பற்றி தேவையில்லாம காய்ச்சோம்னா தேவனுடைய அன்பு இல்லாதவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எங்களை நேசிக்கிறவர்களை மட்டும் நாங்க நேசிச்சோம்னா தேவனுடைய அன்பு இல்லாதவர்கள் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு ஆத்மாவை குறித்து கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுவோமாய் இருந்தால் தேவ அன்பு இல்லாதவர்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவனுடைய அன்பு எனக்கு உங்களுக்கு இருக்கா? அவர் எதிர்பார்க்கிற அந்த அன்பு இருக்கா என்று நானும் நீங்களும் தேவ சமூகத்துல ஒரு விஷயங்களை ஆராய்ந்து பார்க்க ஆவியானவர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.